Hello everyone, welcome back to our channel. Previous வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் தென் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 important டாபிக்ஸ் இன் கிராஃப் தியரி வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஐசோமார்ஃபிசம் அப்படின்னா என்ன, சப்கிராஃபில் எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்னா என்ன, வெர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோமார்ஃபிசம் அப்படிங்கிறது. ஐசோமார்ஃபிசம் அப்படின்னா two graph G and G dash are said to be a isomorphism if a one-to-one correspondence between their vertices and edges such that the incident relations is preserved அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசோமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கிராஃப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், G and G dash அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராஃப் வந்து எடுத்துக்கிறோம். அது எப்போ ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம்னா இப்போ இந்த ரெண்டு கிராஃப் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் கனெக்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்படி உருவான அந்த ரெண்டு கிராஃபை தான் நம்ம ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பை பற்றி ப்ராப்ளம் கிடையாது, கனெக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு கிராஃப்மே அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கிராஃப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமார்ஃபிசம் தான். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 வெர்டெக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABCDE 5 வெர்டெக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கனெக்ஷன் இங்கேயும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கு நடுவில் வந்து 4 அப்படிங்கிற எட்ஜஸ் இருக்குது. இங்கே ஏக்கும் சிக்கு நடுவில் அதே மாதிரி 4ங்கிற எட்ஜஸ் இருக்குது. தென் ஏக்கும் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிற எட்ஜ் இருக்குது. ஏக்கும் பிக்கு நடுவில் 5ங்கிற எட்ஜஸ் இருக்குது. பிக்கும் சிக்கு நடுவில் 6 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கு நடுவில் 6 இருக்குது. ஏக்கும் டிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. சிக்கும் டிக்கும் நடுவில் 3 இருக்குது, இங்கேயும் சிக்கும் டிக்கும் நடுவில் 3 இருக்குது. டிக்கும் ஈக்கும் நடுவில் 1 இருக்குது, இங்கேயும் டிக்கு ஈக்கு நடுவில் 1 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கிராஃப்லையுமே ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் கனெக்ஷன் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசோமார்ஃபிசமாக இருக்கணும் அப்படின்னா by the definition of isomorphism that two isomorphic graph must have எப்படின்னா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா சேம் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கணும். இங்கே எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அத்தனை வெர்டெக்ஸஸ் இருக்கணும். இங்கே எவ்வளோ எட்ஜஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அதே அளவான எட்ஜஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் வித் கிவன் டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 டிகிரி வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சிக்கு 1 2 3ங்கிற 3 டிகிரி இருக்குது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிகிரி இருக்கணும், ஈக்குவல் வெர்டெக்ஸஸ், ஈக்குவல் எட்ஜஸ் எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு டயக்ராமும் ஐசோமார்ஃபிசமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எப்படின்னா the above graph satisfy by all 3 conditions but they are not isomorphism. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது ஐசோமார்ஃபிசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா x is corresponding to y because degree of x and y is 3. ஓகேங்களா? எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக இருக்கா. ஏன்னா எக்ஸோட டிகிரி இங்கே 1 2 3 இருக்குது, ஒய்யோட டிகிரி இங்கே 1 2 3 வந்து இருக்குது. ஆனால் ஏன் ஐசோமார்ஃபிசம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இன் பியில், ஓகேங்களா, பிங்கிறது இந்த கிராஃப், ஏங்கிறது இந்த கிராஃப். இன் பி ஒன்லி ஒன் பெண்டன்ட் வெர்டெக்ஸ் W adjacent to y. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்டன்ட் வெர்டெக்ஸ் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னா டிகிரி 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்டன்ட் வெர்டெக்ஸ் தான் இருக்குது. இப்போ இது ஒரே ஒரு பெண்டன்ட் வெர்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா there are 2 pendant vertexes u and v adjacent to x. ஓகேங்களா? எக்ஸோட அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய பெண்டன்ட் வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 1 2 இருக்குது. இங்கே ஒய்யோட அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய பெண்டன்ட் வெர்டெக்ஸ் 1 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராஃபும் ஐசோமார்ஃபிசம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்கிராஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சப்கிராஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ கிராஃப் G dash is said to be a subgraph of a graph if all the vertices and all the edges of G dash are in G and each edge of G dash has the same end vertex of G dash as in G அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்கிராஃப் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபில் இருந்து சில வெர்டெக்ஸஸ் சில எட்ஜஸ் மட்டும் எடுத்து ஒரு புதிய கிராஃபாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நியூ கிராஃபை தான் நம்ம சப்கிராஃப் அப்படின்னு சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா கிராஃப் அப்படிங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஒரிஜினல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. அதான் இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் எந்த வெர்டெக்ஸஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. உள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. இது ஒரு சப்கிராஃப் தான். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் நீங்கள் எடுத்தாலும் அது ஒரு சப்கிராஃப் தான். ஓகேங்களா. இப்போ இது எடுத்துக்கலாம். இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுலேருந்து எந்த சில வெர்டெக்ஸஸ் சில எட்ஜஸ் எடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கிராஃப்க்கு சப்கிராஃப் தான். இஃப் ஜி டேஷ் கண்டெயின் ஜி, ஜி டேஷ் இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் ஜி. இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்கிராஃப். ஓகேங்களா. அதை ஜி டேஷ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கிராஃப் ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜி டேஷ் அப்படிங்கிறது ஜிக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜி டேஷ் இது சப்கிராஃப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நமக்கு சப்கிராஃபாக இருந்தால் என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி கிராஃப் ஆஃப் இட்ஸ் ஓன் சப்கிராஃப். ஓகேங்களா. ஒரு கிராஃப்மே அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்கிராஃபாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சப்கிராஃப் ஆஃப் அ சப்கிராஃப் ஆஃப் ஜி இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சப்கிராஃப் எடுத்திருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு சப்கிராஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இது எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பார்ட் அப்படிங்கிறது இந்த ஒரிஜினல் கிராஃப்க்கு ஒரு சப்கிராஃப் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெர்டெக்ஸ் இன் அ கிராஃப் ஜி இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் ஜி. ஓகேங்களா. இதுலேருந்து ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அது சப்கிராஃப் தான். இப்போ 1 அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த பாயிண்ட் அப்படிங்கிற 1 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஒன் ஆஃப் த சப்கிராஃப் தான். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எட்ஜ் இன் ஜி டுகெதர் வித் இட்ஸ் எண்ட் வெர்டெக்ஸஸ் இஸ் ஆல்சோ சப்கிராஃப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்கள் ஒரு சிங்கிள் எட்ஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இ அப்படிங்கிற எட்ஜ் எடுத்துக்கோங்க. இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற இருக்குது. அப்போ இது ஒன் ஆஃப் தி சப்கிராஃப் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்னு பார்க்க போகிறோம்னா எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படின்னா என்னென்னா two subgraph G1 and G2 of a graph G are said to be a edge disjoint if G1 and G2 do not have any edge in common அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஈஸியாக சொல்லணும்னா எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படின்னா ஒரு கிராஃப்லேருந்து 2 சப்கிராஃப் எடுக்கிறோம். ஒரு கிராஃப்ல இருந்து ஒரு மெயினான ஒரு பெரிய கிராஃப்லேருந்து நம்ம 2 சப்கிராஃப் எடுத்திருக்கோம். அதுதான் G1 அப்படிங்கிற G1 and G2 அப்படிங்கிற 2 சப்கிராஃப் எடுத்திருக்கோம். அந்த 2 சப்கிராஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் காமனாக இருக்கக்கூடாது. இதில் எட்ஜஸ் வந்து எடுத்திருப்பீங்க, இதில் சில எட்ஜஸ் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா. எட்ஜஸ் இதில் இருக்க எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து எடுத்துக்கோங்க. ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 வெர்டெக்ஸஸ் இருக்குது. அதுக்கு ஈவனான வந்து எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்கிராஃப் 2 சப்கிராஃப் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுடைய இந்த பார் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இது எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ் சப்கிராஃப்கான ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா நமக்கு எட்ஜஸ் காமனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இங்கே 1ங்கிற எட்ஜஸ் இருக்குது, இங்கே கிடையாது. 2ங்கிற எட்ஜஸ் இருக்குது, இங்கே கிடையாது. 3ங்கிற எட்ஜஸ் இருக்குது, இங்கே கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கே இல்லை. 5 இருக்குது, இங்கே 6 இந்த சப்கிராஃபில் இல்லை. ஓகேங்களா. அதுவே இங்கே இது ஃபுல்லாக மேலே இருக்கிறதும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எட்ஜ் 3 அப்படிங்கிற எட்ஜ் இங்கே வந்துருக்கும். அப்போ இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். அப்போ அது நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் நம்மளால் வரையலை. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் அப்படிங்கிறது டிஸ்ஜாயிண்ட் சப்கிராஃப் மாதிரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 subgraph G1 and G2 of a graph G are said to be a vertex disjoint if G1 and G2 do not have any vertex in common and cannot have edges in common. ஓகேங்களா. வெர்டெக்ஸும் காமனாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி எட்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடாது. எட்ஜ் டிஸ்ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் காமனாக இருக்கலாம், ஆனால் எட்ஜ் தான் காமனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதுவே வெர்டெக்ஸ் டிஸ்ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜும் காமனாக இருக்கக்கூடாது, வெர்டெக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படி 6 வெர்டெக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்கிராஃப் எடுத்துருக்கோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கிராஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸஸும் காமனாக கிடையாது, எட்ஜஸும் காமனாக கிடையாது. ஸோ இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் பார்த்த மாதிரி இப்போ இந்த மேலே ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்படி எடுத்து இந்த இது ஓகேங்களா, இந்த பார் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ABC அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா BCDEன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இருக்க வெர்டெக்ஸஸும் இங்கே இருக்க வெர்டெக்ஸஸும் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
வெர்டெக்ஸ் டிஸ்ஜாயின் சப்கிராஃபில் வராது. ஓகேங்களா? ஏன்னா இது எது காமனாக இருக்கக்கூடாது, வெர்டெக்ஸஸும் காமனாக இருக்கக்கூடாது. அப்போது இப்படி தான் நம்மளால் கிராஃப் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் டிஸ்ஜாயின் சப்கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I hope this video was clear and helpful. Thank you for watching. See you on next video.